ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்ஸ் பிரீஃப். இன்றைக்கி இந்த வண்டியில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் ஒன்று பண்ணிட்டோம். அந்த மாடிஃபிகேஷன் பண்ணதோட அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பீடிங் பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட ஏஜ் ஆக ஆக இந்த பீடிங்கும் பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி போயிட்டு ஹார்டன் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது நம்ம ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம மாற்றணும். ஓகேவா? பட் இப்போ அது நம்ம மாற்றுறதுக்கு இப்போ நம்ம வண்டிக்கெலாம் ஆர்டர் போட்டு வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் தான் இந்த பீடிங்கு. ஓகேவா? இது தான் அமேசானில் வாங்கினேன். ஸோ அமேசானில் வாங்கி இப்போது வண்டியில் இது ஒட்டியாச்சு. ஓகேவா? இப்போ வண்டியை இதுக்கு முன்னாடி நான் மூடினதுக்கும் இப்போ நான் மூடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை எப்படி மாட்டினேன் அப்படின்றத இப்போ பாருங்கள். இப்போது இதோட சவுண்டை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இது நம்ம இப்போ இதை ஒட்ட போகிறோம். ஓகே, இது ஒரு சின்ன பீடிங் தான். பட் இந்த பீடிங்கோட அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹை ஸ்பீடில் போகும்போது இதுலேருந்து உள்ள ஏர் லீக் ஆகிறது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ குழந்தைங்க வண்டியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகும். இதே இன்பில்ட்டாக இந்த பீடிங்ஸ் இருக்குது. பட் ஏஜ் ஆக ஆக இந்த பீடிங் ஓன் அவுட் ஆகிடும். இன்னொன்று இது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் வேறு, எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வேறு. இதே ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அழகாக ஸ்டார்டிங்கில் அப்படியே அமைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டணும். ஒட்டுறது பொறுமையாக ஓட்டுங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஓட்டுங்க. இது சின்ன சின்ன வேலை தான், ஆனால் இது நம்ம பண்ணுறதுனால நமக்கான அவுட்கம் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இது வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ இங்கேருந்து இதை கட் பண்ணிடுவோம். பிளேடு நான் அர்ஜென்ட்க்கு இந்த பிளேடு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சுவலாக அந்த ஷார்ப்பு ஸ்லைடிங் பிளேடு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கட்டும். இப்போ இங்கேருந்து இருக்கும். இதை கூட நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை அப்படியே கர்வாக கொண்டு போயிருந்துருக்கலாம். கவனிக்காமல் விட்டுப்பேன். அடுத்த டோரில் கரெக்டாக பண்ணிக்கலாம். அண்ட் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். காஸ்ட்டும் கம்மி. ஆனால் இதோட பர்பஸ் பார்த்திங்க அப்படின்னா நிஜமாக இது ஒரு வாட்டி நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இப்போ கண்டிப்பாக என்னோடய எல்லா வண்டிலையும் இதை மாற்றிடுவேன் நான். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வண்டியோட பில்ட்டையே மாற்றிடுச்சு. கண்டிப்பாக இப்போ ஏசியோட கூலிங்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாட் ஈவன் 500, ஐ மீன் சாரி 800 நினைக்கிறேன். இதுவே போதும். இப்போ இதுக்கு முன்னாடி அடைச்சது நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ அடைக்கிறது பாருங்கள். ஃபைன். டோரே ஒரு ஹெவியாக மூடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த சவுண்டுக்கும் அந்த சவுண்டுக்கும் வித்தியாசமே அதிகமாக இருக்குது. இது இப்போது இந்த திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு மூடுற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நல்லது தான். ஏன்னா அது நமக்கு பர்பஸ் சால்வ் பண்ணுது. அப்படின்றப்போ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் இழுத்து மூடிக்கலாம். பட் மூடும்போது ஒரு கட் ஃபீல் நல்லா இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் ஒட்டி பார்ப்போம். மூடி பார்த்தோம்னா இப்போ இந்த சவுண்டு இதை மாட்டினதுக்கப்புறம், ஐ மீன் இதை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம்.
ஒட்டியாச்சு இப்போ பார்ப்போம். சூப்பர்ல, நல்ல செஞ்சு. ஃபைன். ஸோ அது பார்த்தீங்களா, இப்போ எப்படி மாட்டினன்றதை காமிச்சேன். இது ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் ஒரு 800-900 ருபீஸ் தான். பட் இது நமக்கு கொடுக்கக்கூடிய கம்ஃபர்ட்டை எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். நான் அந்த வீடியோவில் காட்டின மாதிரி நம்ம இந்த கதவை திறந்து மூடினதுக்கும் இப்போ மூடுறதுக்குமான சவுண்டே வேறையாக இருக்குது. ஓகே, வண்டியே ஒரு ஹெவியான ஒரு கதவு முன்னே என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பை.